அன்னிலேருந்து பெருமாளுக்கு வாகனமாகவே இருக்கார். வருஷத்துக்கு 2 தடவை இங்கே கருடோத்சவம் நடக்கிறது. அந்த கருடோத்சவத்தில் ஒரு தனி சிறப்பு. உள்ள அவர் 10 அடிக்கு 10 அடி ஒரு உள்ளுல தான் இருக்கார், கருடன் மட்டும் இருக்கார். நீங்கள் போகிறச்சவே அந்த கருடனை தாண்டி தான் மூலமூர்த்தி இடத்துல போய் சேவிக்கணும். இந்த கருடனுக்கு புறப்பாடாருச்சே சின்ன இடமும் இல்லையோ, அவர் மேலே பெருமாள் எழுந்துருள பண்ணிடுவா. 8 பேர் மட்டும் எழப்பண்டு வருவா, அவ்வளோதான் உள்ளே போக முடியும். தோளில் தண்டு வார வச்சு 8 பேர் வருவா. ஆனால் முதல் மாடம் தாண்டின உடனே 16 பேர் ஆகிடுவா. அடுத்த மாடம் தாண்டின உடனே 32 பேர் ஆகிடுவா. கடைசியில் வீதியில் வரைச்சே 64 பேர் ஆகிடுவா. திரும்ப உள்ளே போகிறச்சே 64 பேர் தூக்கிட்டு போன பெருமாள் 32 பேர் ஆகிடுவா. மறுபடியும் அடுத்து போனோடனே 16 பேர் ஆகிடுவா. உள்ளே போகிறச்சே 8 பேர் ஆகிடுவா. உள்ளே கொண்டு போய் அனாயாசமாக இழப்பண்டு வந்துடுவா. அப்போ வெளியில் வரைச்சே லேசாக இருக்கிற கருடன் போக போக வீதியில் உலா வரைச்சே அத்தனை பாரமா வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு எழுந்துள்ள பண்ணிட்டு வரார். வேதம் வேறல்லர், கருடன் வேறல்லர். அங்குதான் அந்த பெருமாளை சேவிச்சுட்டோம். தனி நாச்சியார்